நேரடியாக போலீசாரிடம் சென்று அறிவிக்கவும் முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கலாம். எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் குறிப்பாக நிறைய அழுகுரல்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. அதே நேரம் இது சிரிப்பதற்கான விடயம் எதுவுமல்ல, சிந்திப்பதற்கான விடயம். ஏதோ ஒரு அறைக்குள் தங்களுடைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது என்ற விடயம் கூட தெரியாமல், அதாவது உங்களுடைய ரகசியங்கள் பேணப்படும். இந்த விடயங்கள் யாருக்கும் தெரிவிக்கப்படாது. எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் உறவுகளே, பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இது ஒரு முக்கியமான காணொளி. எனவே பார்த்து கொண்டிருப்பவர்கள், பார்க்க வந்திருப்பவர்கள் நிச்சயமாக இதனை கடந்து செல்லாமல் குறிப்பிட்ட அளவு, அதாவது 2 நிமிடம் என்றாலும் இந்த காணொலியை பார்த்து விட்டு போங்கள் என்று சொன்னால், காரணம் இது பெண்கள் சம்பந்தமான விடயம், அதே நேரம் சிறுவர்கள், உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விடயம். எனவே நிச்சயமாக இதை பார்ப்பவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பயனுடையதாக இருக்கும். குறிப்பாக குடும்ப அங்கத்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ அல்லது உங்களுடைய சகோதரர்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ பெண்கள் சார்ந்த, அதே நேரம் சிறுவர்கள் சார்ந்த விடயமாகத்தான் இந்த காணொளி அமைய போகின்றது. அதே நேரம் இது சிரிப்பதற்கான விடயம் எதுவுமல்ல, சிந்திப்பதற்கான விடயம். நிச்சயமாக இதனை கடந்து செல்லாது அனைவரும் பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமுடையதாக இருக்கும். அதே வகையில் உங்களுக்கு பிரயோசனப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நபருக்கு பயனுடையதாக இருக்கும். அதன்படி இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு அறிவித்தல், மிக முக்கியமான ஒரு செய்தி தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இருந்தாலும் இந்த விடயத்தினுடைய அவசியம் கருதி இந்த விஷயத்தை இன்றைய தினம் இந்த காணொலி மூலமாக வந்து பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. குறிப்பாக இலங்கையில் உங்களுக்கு தெரியும், வீடுகளுக்குள் பல அடக்குமுறைகள், வன்முறைகள், ஒடுக்குமுறைகள் என்பன பெண்களுக்கு எதிராகவும் அதே நேரம் சிறுவர்களுக்கு எதிராகவும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையிலோ அல்லது தொலைவிலோ, உங்களுடைய கிராமத்திலோ அல்லது உங்களுடைய பகுதியிலோ ஏதோ ஒரு அறைக்குள் தங்களுடைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது என்ற விடயம் கூட தெரியாமல் பல வன்முறை சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நிறைய அழுகுரல்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. இந்த விஷயங்களை யாரிடம் சொல்வது, யாரிடம் சொன்னால் அது சரியாக நடக்கும், இதை இவர்களிடம் சொல்லலாமா என்ற வகையில் பல கேள்விகளுடன் பல பெண்கள், அதே நேரம் சிறுவர்கள், அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அந்த குடும்ப வன்முறைகள் உங்களுக்கு தெரியும், நாளாந்தம் எங்களுடைய பல பகுதிகளில் வந்து சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான். இருந்தாலும் சில குடும்பங்களினுடைய வன்முறைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த குடும்ப பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அருகிலும் இருக்கலாம். எனவே அப்படியான விஷயங்கள் தெரிந்தால் 2 மிக முக்கியமான தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்று, பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மிக முக்கியமான ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது 1938. இந்த இலக்கத்தைக்கு நீங்கள் அழைப்பதன் மூலமாக பெண்களுக்கு எதிரான ஏதாவது வன்முறைகள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் அந்த விடயங்களை நீங்கள் அறிவிக்கலாம். அதே நேரம் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பட்சத்திலும் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு, அதாவது ஹாட்லைன் தான், இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமாக நீங்கள் அந்த வன்முறை சம்பவங்களை வந்து பெயரிடக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது 1929 என்பதான தொலைபேசி இலக்கம். தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய ஹாட்லைன் இலக்கம் தான். அதாவது சிறுவர்களுக்கு எதிரான ஏதாவது வன்முறைகள், குறிப்பாக இந்த துஷ்பிரயோக சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், பாலியல் ரீதியிலான சீண்டல்கள், அதே நேரம் சிறுவர்களை இளம் வயதில் வந்து வேலைக்கு அமர்த்துதல், சிறுவர்களை பிச்சை எடுப்பதற்காக தாய்மார் கூட்டிச்சதல், இப்படி சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியான விஷயங்கள் உங்களுடைய கண்முன்னேயும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அந்த விஷயங்களை யாரிடம் சொல்வது, எப்படி நேரடியாக போலீசாரிடம் சென்று அறிவிக்கவும் முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை இருக்கலாம். எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நீங்கள் ஒரு சமூக நலன் கருதி ஒரு பிரஜையாக இருக்கிற பட்சத்தில் இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது பயனுடையதாக இருக்கும். ஏதோ ஒரு நபர் பாதிக்கப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் அவர்களுக்கு அந்த தொலைபேசி இலக்கத்தை நேரடியாக கொடுக்கலாம், அல்லது நீங்கள் கூட நேரடியாக தகுந்த ஆதாரங்களுடன் எடுத்து இந்த விஷயங்களை முறைப்பாடு செய்யலாம். அதே நேரம் இதில் மிக முக்கியமான மற்றொரு விடயம், நீங்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்ளும் போது உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பாதுகாப்பானதாக இருக்கும். அதாவது உங்களுடைய ரகசியங்கள் பேணப்படும். இந்த விடயங்கள் யாருக்கும் தெரிவிக்கப்படாது. எனவே ரகசிய நிலைமைகள் தொடர்பில் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, யோசிக்கவும்
தேவையில்லை. உங்களுடைய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாது. இரகசியமான முறையில் இதற்குரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும், அதற்குரிய தீர்வுகளும் வழங்கப்படும். குடும்ப வன்முறைகள், அதே நேரம் பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள் என்பது பல்வேறு மட்டங்களில் பல சமூகங்களிலும் இடம்பெறக்கூடும். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த பல்கலைக்கழகங்களில் பகடிவதை அல்லது ரேக்கிங் என்ற பெயரில் இடம்பெறக்கூடும். அதே நேரம் பாடசாலைகளில் பாலியல் சுரண்டல்கள், பாலியல் சீண்டல்கள் முதலான விடயங்கள், கல்வி நிலையங்களில், அதே போன்று வேலை செய்யும் இடங்களில் என்பதாக பெண்களுக்கு எதிரான பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நமக்கு தெரியாமல் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இவ்வாறான விடயங்களை யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது என்று இந்த சில நேரம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு கூட ஓரளவு சில நேரம் பயனுடையதாக இருக்கும். நிச்சயமாக இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பதன் மூலமாக உங்களுக்கு அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கும். அதே நேரம் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், சீண்டல்கள் தொடர்பிலான அந்த விஷயங்களும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவ்வாறான விஷயங்களை நீங்கள் நேரில் கண்டாலும் நிச்சயமாக இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு எடுத்து அழைத்து அந்த முறைப்பாடுகளை நீங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் எதுவும் தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே இரகசியத்தன்மை பேணப்படும். இது அரசாங்கத்தினுடைய தொலைபேசி இலக்கங்கள் தான். நீங்கள் நம்பி அவர்களுக்கு அழைத்து உங்களுடைய பிரச்சனைகள் விஷயங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். எனவே நிச்சயமாக இது ஒரு பிரயோஜனமான காணொலியாக இருக்கும் என்று சொல்லித்தான் நானும் நினைக்கிறேன். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், உங்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள், இந்த விஷயத்தை முடிஞ்சளவு உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. என்றால் உங்களோட இருக்கிற உறவுகள், அருகில் இருக்கக்கூடிய உறவுகள் சில நேரம் அவர்கள் உங்களோட சந்தோஷமாக இருப்பார்கள், சிரித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மனதுக்குள், அதே நேரம் உணர்வுகளுக்குள் பல்வேறு பிரச்சனைகள், அசௌகரியங்கள், இடர்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். இப்போ அந்த விஷயங்கள் ஒரு சகோதரமாக அல்லது ஒரு உறவாக இருந்தால் கூட அதை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். எனவே நிச்சயமாக இந்த விடயங்களை ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களமாக இருக்கிறதோட சில நேரம் அதிலிருந்து தீர்வுகளை பெறுவதற்கான பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்னு சொல்லித்தான் நானும் கருதுகிறேன். வியூவர்ஸ் என்றதை தாண்டி ஒரு பிரயோசனமான காணொலி என்று தான் நானும் நினைக்கிறேன். எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், முடிந்தளவு பகிருங்கள். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி தொடர்ச்சியான பல செய்தி நிலைமைகள், அதை மாதிரி பல வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், அதே பல்வேறு உதவி திட்டம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஏதோ ஒரு காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். நன்றி, வணக்கம் உறவுகளே.